மளிகை கடையில் பொருள் வாங்குவதைப் போல சென்ற மர்ம நபர் ஒருவர் வாங்க வேண்டிய பொருட்களை கேட்டுச் சொல்வதாக கூறி கடை உரிமையாளரின் ஸ்மார்ட் போனை வாங்கி அவரது போன்பே கணக்கிலிருந்து 90,000 ரூபாய் பணத்தை சுருட்டியுள்ளார். மோசடி நடந்தது எப்படி? தெலங்கானா மாநிலம் நல்கொண்டா மாவட்டம் நகிரேகல் நகரில் ராதாகிருஷ்ணன் என்பவர் மளிகை கடை ஒன்றை நடத்தி வருகிறார். அவரது கடைக்கு இன்று காலை மளிகை பொருட்களை வாங்க அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் வந்துள்ளார். சில பொருட்களை ஆர்டர் செய்த அவர் வேறு என்ன பொருட்கள் வேண்டும் என வீட்டில் உள்ளவர்களிடம் கேட்க வேண்டும் என்றும் தன்னுடைய போனை மறந்து வைத்துவிட்டு வந்துவிட்டதால் தங்கள் போனை தருமாறு ராதாகிருஷ்ணனிடம் கேட்டிருக்கிறார். வாடிக்கையாளர் என்பதாலும் மேலும் பொருட்கள் வாங்கினால் லாபம் தானே என்பதாலும் ராதாகிருஷ்ணன் போனை கொடுத்துவிட்டு தன்னுடைய வேலைகளை பார்த்து கொண்டிருந்துள்ளார். மர்ம நபர் வீட்டில் உள்ளவர்களுக்கு போன் செய்வதைப் போல் பாவனை காட்டிவிட்டு ராதாகிருஷ்ணன் போன்பேவிலிருந்து பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா வங்கிக் கணக்கிற்கு 3 முறை 90,000 ரூபாய் பணத்தை டிரான்ஸ்பர் செய்திருக்கிறார். திரும்ப திரும்ப போன் செய்வதைப் போலவும் வீட்டில் உள்ளவர்கள் போனை எடுக்காதது போலவும் பாவனை காட்டி பணத்தை திருடியுள்ளார். பணம் எடுத்ததற்காக வந்த மெசேஜையும் டெலீட் செய்து விட்டார். ஒரு கட்டத்தில் வீட்டில் உள்ளவர்கள் போனை எடுக்கவில்லை என்றும் தானே நேரடியாக வீட்டிற்கு சென்று வாங்க வேண்டிய பொருட்களுக்கான பட்டியலை வாங்கி வருவதாகவும் கூறி போனை கொடுத்துவிட்டு அங்கிருந்து சென்று விட்டார். சிறிது நேரம் கழித்து ராதாகிருஷ்ணன் மனைவி கடைக்கு வந்து போனை பார்த்தபோது போன்பே மூலமாக 90,000 ரூபாய் பணம் அனுப்பப்பட்டதை பார்த்துள்ளார். அந்த பணத்தை யாருக்கு அனுப்பினீர்கள் என்று கணவரிடம் கேட்டபோதுதான் பணம் பறிபோனது ராதாகிருஷ்ணனுக்கு தெரிய வந்துள்ளது. இதையடுத்து நகிரேகல் போலீசில் அவர் புகார் அளித்தார். போலீசார் வழக்கு பதிவு செய்து அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி கேமரா பதிவுகளை ஆய்வு செய்து வருகின்றனர். மேலும் ராதாகிருஷ்ணன் போனை அன்லாக் செய்து கொடுத்த நிலையில் போன்பே கணக்கில் பாஸ்வேர்டு மர்ம நபருக்கு எப்படி தெரிந்தது? ராதாகிருஷ்ணன் போன்பே பாஸ்வேர்டு உபயோகிப்பதை முன்கூட்டியே அந்த நபர் தெரிந்து வைத்திருந்தாரா அல்லது போனின் பாஸ்வேர்டையே போன்பே கணக்கிற்கும் வைத்திருந்தாரா என்று பல்வேறு கோணங்களில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். ராதாகிருஷ்ணன் கணக்கிலிருந்து பணம் மாற்றப்பட்ட வங்கிக் கணக்கை முடக்கி பணத்தை மீட்கும் முயற்சிகளும் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.